நம்ம அன்புமணி அண்ணாச்சி சடக்குன்னு வந்து ஒன்னே ஒன்று சொல்லுங்க, தமிழுக்கு செஞ்சேன்னு சொல்றீங்களே, என்ன செஞ்சீங்க ஏது செஞ்சீங்கன்னு ஒரு லிஸ்ட் எடுத்து போடுங்க, அப்பதான் நான் அம்மன் சத்தியமா நான் நம்புவேங்க. தமிழ் சொல்லிதான் ஆட்சிக்கு வந்தாங்க. ஆட்சிக்கு வந்து 67 இருந்து இன்னி வரைக்கும் தமிழுக்கு என்ன பண்ணாங்க திமுக? என்னையா பண்ணீங்க திமுக? தமிழ்நாட்டுக்கு தமிழுக்கு தமிழ்நாடு என்ன பண்ணீங்க? மொழிக்கு என்ன பண்ணீங்க? வெட்கக்கேடியா, வெட்கக்கேடு. இந்தியாவில் 29 மாநிலங்கள் இருக்கு. 29 மாநிலங்கள் பெரிய சிறிய மாநிலங்கள் யூனியன் டெரிட்டரி. 29 மாநிலங்கள்ல ஒரே மாநிலத்தில் மட்டும்தான் தாய்மொழி படிக்காம பட்டம் வாங்கலாம். இதை விட ஒரு வெக்கம் எங்கேயாவது இருக்குமா? 29 மாநிலத்தில் தன் தாய்மொழி படிக்காம பட்டம் வாங்குற மாநிலம் வெட்கக்கேடியா தமிழ்நாடு தான். வெட்கக்கேடு, வெட்கப்படணும். நம்ம எங்க அப்பாவை சுத்தி யாரெல்லாம் நிக்க கூடாதோ அவங்களெல்லாம் நிக்க வச்சு, அவங்க உங்காளுகளை நிக்க வச்சு என்னைய கூட உள்ள ஓட மாட்டீங்களே, இது நியாயமா, இது அடுக்குமா, இது தர்மமா அப்படின்னு கேட்காரு அன்புமணி ஐயா. அவருக்கு இந்த சமுதாயம் பார்த்தாலே அப்படி வயிற்றுச்சு. அவர் பேசுறதே பாரு, ஸ்கூல் பாய்ஸ் பார்த்தா காண்போம் யார் நம்ம ஸ்கூல் பாய்ஸ் காமிச்சிடலாம். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நம்ம கட்சிக்கு உள்ள இருக்கிற அந்த சூழல், இந்த குழப்பங்கள் காரணமே திமுகவுடைய கைகூலிகள் தான் ஐயா சுத்தி இருக்கிறாங்க. சூழ்ச்சி பண்ணி எப்படியாவது நம்ம கட்சியை பலவீனப்படுத்தணும்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதை விட 10 மடங்கு அதிகமாக பலம் பெற்றிருக்கிறது நம் கட்சி. பலமாக இருக்கிறது, உணர்வாக இருக்கிறது. நீ யாரை கேட்டு ஆர்டர் போட்ட? புள்ளக்காடுக சடக்குன்னு தேசிய கீதத்தை பாடணும், இதை பாடணும், அதை பாடணும்னு சொல்லிட்டு நீ வாடு பண்ணிக்கிட்டு இருந்தனா, இப்போ உள்ள புள்ளக்காடு ஊரை மயங்கி விழுந்துருது இல்ல. இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நடக்கிறதே வேற அப்படின்னு வைகோ நினைச்சு கோபத்தில் பேசுறேன். வங்கத்தைச் சேர்ந்த பங்கிம் சந்திரன் சட்டர்ஜி எழுதிய பாடலை தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா என்ற வாதத்துக்கு வந்தபோது பெரும்பான்மையான உறுப்பினர்களும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் அதிலே 4 பாராக்கள் இந்து மத கடவுள்களை போற்றி துதித்து வணங்குவதாக இருக்கிறது. இதை கிறிஸ்தவ மக்களோ முஸ்லீம் மக்களோ வேறு யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அந்த 4 பாராவை நீக்குவது மட்டுமல்ல, மற்ற 2 பாராவையும் கூட நாட்டினுடைய தேசிய கீதத்தோடு சேர்த்து பாடுவதற்கு வழிவகை வைக்கக்கூடாது என்று முடிவெடுத்து நிராகரிக்கப்பட்ட ஒன்றை தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி தலைமையிலே இயங்குகின்ற பாரதிய ஜனதா கட்சி கூட்டம் இந்திய நாடாளுமன்றத்தில் மிருகத்தரமான பெரும்பான்மை இருப்பதால் அவர்கள் மக்களவையில் வந்தே மாதரம் முழு பாடலும், அந்த 4 ஸ்டான்சாஸ் 4 பாராக்கள் முழுமையாக நீக்கப்பட வேண்டும் என்று அரசியல் சபையிலே சொல்லியிருந்தாலும் அவற்றையும் சேர்த்து அந்த முழு வந்தே மாதரத்தையும் எல்லா அரசு விழாக்களிலும், கல்லூரி பள்ளிகள் உள்ளிட்ட எல்லா இடங்களிலும் ஜனகணமன தேசிய கீதம் பாடுவதற்கு முன்பு வந்தே மாதரத்தை பாட வேண்டும் என்று நாடாளுமன்ற மக்களவை சட்டத்தை நிறைவேற்றினார்கள். கொடுமையிலும் கொடுமை இது. இங்க பாருங்க, இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் காந்தி பேரை நீங்க எடுத்துடலாம். ஆனா ரூபா நோட்ல இருந்து எடுக்கிறதுக்கு நீங்க பிளான் பண்றது எனக்கு உளவுத்துறை மூலமா எனக்கு தகவல் வந்திருக்கு. ஆமா, நீங்க என்ன பிளான் பண்ணாலும் அதை அசைக்க முடியாது நான் இருக்கிற வரைக்கும் அப்படின்னு எச்சரிக்கை விடுக்கிறார். அவர்கள் காந்தியாருடைய படத்தையே கரன்சி நோட்டிலே நீக்குவதற்கு உள்ளுக்குள்ளே அஜெண்டா வைத்திருப்பதாக நான் சந்தேகப்படுகிறேன். அவர்கள் டெல்லி தலைநகரத்தை மாற்றி வாரணாசியை தலைநகராக்க வேண்டும் என்ற ஒரு அந்தரங்க முடிவை செயல்படுத்துவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். பெரும் விபரீதத்துக்குள்ளே இந்த உபகண்டம் பிரவேசிக்கப் போகிறது. இவற்றையெல்லாம் தங்களிடம் பெரும்பான்மை இருக்கிறது என்பதற்காக அவர்கள் நிறைவேற்றி கொண்டு வருவார்களானால் நாட்டின் ஒருமைப்பாடு கேள்விக்குறியாகும். சமய ஒற்றுமையை, மத நல்லிணக்கத்தை சிதைத்து சிறுபான்மை மக்களினுடைய மனங்களை வதைத்து அவர்கள் குரூரமாக அவர்கள் சனாதன கோட்பாட்டை நிலைநாட்ட முயற்சிப்பதால் எதிர் விளைவுகள்
கண்டிப்பாக ஏற்படும். அதாவதுங்க, ஒரு கட்சியில் இன்னைக்கு போய் கூடுறீங்க, அதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை மறந்துடுறீங்க. அப்போ நீங்கள் அதுக்கு முன்னாடி பேசும் பொழுது என்னென்னலாம் சங்குன்னு ஒருத்தர் போட்டு நொங்குறீங்க. அதெல்லாம் எப்படி உங்களால் மறக்க முடியுது? ஹவ் இஸ் இட் பாசிபிள் அப்படின்னு நம்ம உதயநிதி என்னாச்சு கேட்காரு. இப்ப கூட்டணி இருக்கக்கூடிய ஒருத்தர் சொன்னார், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோட கூட்டணி இருக்கிறதுக்கு பூக்களை தொங்கிடலாம். சொன்னது யாரு? இன்னொருத்தர் இருக்கிறாரு, அவர் சொன்னாரு, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எந்த அருகதையும் கிடையாது, ஒரு கவுன்சிலர் அவருக்கு ஒரு தகுதி கிடையாது, அவர் ஒரு டயர் நட்டி அப்படின்னு சொன்னது யாரு? இந்த லட்சணத்துல தமிழ்நாட்டுக்கு டபுள் இன்ஜின் சர்க்கார் வேண்டும் திரு மோடி சொல்றாரு. திரு மோடி அவர்களே, முதல்ல இந்த வண்டியோட டயர்களை பாருங்க. தமிழ்நாட்டில் நீங்க கூட்டு சேர்ந்துக்கக்கூடிய எல்லாருமே பஞ்சரான டயருங்க. உங்களுடைய பஞ்சரான டயர்களும் பங்கன் ஆகாத டப்பா இன்ஜினும் தமிழ்நாட்டில் என்னைக்கு ஓடவே ஓடாது. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய ஒரு அடிமையாக, பாஜகவுடைய அடிமையாக வலம் வந்து கொண்டிருக்கிறார். இவங்க இப்படி இன்னொரு பக்கம் யாருக்கும் எந்த பயனும் இல்லாம ஒரு கோஷ்டி சுத்திட்டு இருக்கு. ஒரு சட்டம், ஒரு கொள்கை, லட்சியம், ஒரு கோட்பாடு எதுவுமே இல்லாம அப்படின்னா என்னன்னே தெரியாம ஒரு கூட்டம் சுத்திட்டு இருக்கு. அரசியல் ஏதோ என்டர்டைன்மெண்ட் நினைச்சிருக்காங்க. அவங்களுக்கு இளைஞர் தமிழ்நாடு நீங்க சொல்லணும், அரசியல்னா மக்கள் பணினா என்டர்டைன்மெண்ட் கிடையாது, அது ஒரு கமிட்மெண்ட், அது ஒரு டெடிகேஷன் என்பது நாம திமுக இளைஞர் தமிழ்நாடு நம்ம ப்ரூவ் பண்ணி காட்ட வேண்டும். எத்தனை நாளுதையா நாங்களும் கூட்டணியிலே இருந்துக்கிட்டு செவனேன்னு இருக்கிறதே, ஒரு 2 பேரை அமைச்சராக்கி விட்டா நாங்களும் இந்த சிகப்பு கொண்ட வச்ச காரில் ஒயின்னு போயிட்டு வருவோம்ல, அந்த தயவு செஞ்சு அந்த அல்பாசியை நிறைவேற்றப்படாதா அப்படின்னு கேட்காரு. இங்கே காங்கிரஸில் எப்பயுமே இந்த கழகத்தை தூண்டி விடுற ஒரு அண்ணாச்சி. அதிகாரம்ங்கிறது என்னன்னா எல்லாரும் சேர்ந்து தானே. அது 24% இருக்கு திமுக, 34% 36% எப்படி வர முடியும்? 43 எல்லாரும் சேர்ந்த ஒன்று தானே வர முடியும். அப்படின்னா அதிகாரத்திலையும் பங்கு வரணும்ல, இதுதானே சொல்றது. எல்லாருக்கும் ஒவ்வொரு, ஏன் நேர்மையான அமைச்சர்கள், கம்யூனிஸ்ட் கட்சி அமைச்சர்கள் ஒரு அமைச்சர்கள் இருக்கிறதுல என்ன தப்பா இருப்பது? இது வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிலையோ அல்லது விசிகேலையோ அல்லது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்லையோ காங்கிரஸ் கட்சியிலையோ 2 பேரோ நல்ல அமைச்சர்கள், நல்ல நேர்மையான அமைச்சர்கள், நல்ல படித்தவர்கள், களம் தெரிந்தவர்கள் அமைச்சராக இருந்து இதுவும் தப்பு, பெரிய ஒரு இது தவறு நடந்துறது இல்லை. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டும் நாங்கள் தோழர்களாக திமுக தலைவரை ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக்குவதற்காக பாடுபட்டவர். நாங்கள் இன்னைக்கு 2வது தடவை அவர் ஜெயிக்கணும்னு தான் நினைக்கிறோம். எவ்வளவோ தமிழ்நாட்டில் நாங்கள் குட்டிக்கரணம் போட்டாலும் பல விஷயங்கள் எடுபடுறதில்ல. அதனால கூட்டணிக்குள்ளே இருக்கிற நீங்கள் இப்படி பேசுறதுனால எங்களுக்கு பாதி வேலை சுலபமாயிருதுன்னு தட்டி கொடுக்குறாரு நயினார் அண்ணாச்சி. இன்னைக்கு மாணிக்கம் தாகூர் டெய்லி டிவியில் பேட்டி கொடுக்காரு. இந்திய தேசிய காங்கிரஸ் டெய்லி டிவியில் பேட்டி கொடுக்காரு. திமுக சட்டமன்ற உறுப்பினர் தளபதி பேசின பேச்சுக்கு திமுக வருத்தம் தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வடிவம் பெறுதா இல்லையா? கூட்டணி மந்திரி சபை கொடுக்க முடியாது, ஒத்து வராதுன்னு சொல்றாரு. அப்போ அது வடிவம் பெற்றிருக்கா பெறலையா? நாங்கள் இப்போ எங்களுடைய வடிவத்தை பார்த்தீங்களா? இப்போ மதுரையிலே எப்படி இருக்குன்னா சென்னை முழுவதும் என்ன எப்படி இருக்கும்? ஆக முதலமைச்சருக்கு ஒரு வடிவம் இல்லாமல் இருக்கிறார். ஏன்னா ஒரு ஆட்சி முற்று பெறல. பேசாம அமைதியா இருங்கன்னு மேல இருந்து கீழே வரைக்கும் சொன்னாலும் ஒருத்தர் கேட்க மாட்டீங்க. இப்ப பாருங்க, உங்களுக்கு தட்டி கொடுக்குற ஆள் யாரு? கடைசியில் நீ அவங்க கைக்கூலின்னு எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஆகிப்போச்சு. ஐயா என்னையா உங்க பிரச்சனைன்னு செல்வ பெருந்த அண்ணாச்சி கண்ணீர் விடுதார். எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது சார், எனக்கு தெரியாது சார். எங்க அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைமை என்ன வழிகாட்டுகிறதோ அந்த வழிகாட்டுதல் படி இயங்குறவன் தான் செல்வ பெருந்தகை, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி என்ன எங்களுக்கு வழிகாட்டுதல் கடந்த 17ஆம் தேதி சொல்லிச்சு? யாரும் பொது வெளியில் கூட்டணியை பற்றி பேசக்கூடாது. கிளியரா ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்கிறார், மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் சொல்லியிருக்கிறார், வேணுகோபால் அவர்கள் சொல்லியிருக்கார். இப்போ ராகுல்ஜியை விட மல்லிகார்ஜுன கார்கேயை விட யாராவது பெரியவங்க இருக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. நான் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய வழிகாட்டுதலை மதிப்பவன். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி என்ன சொல்லுதோ அது அந்த வழிகாட்டுதல்ல இங்கே அரசியல் பாயிண்ட் தான் தொடர்ந்துட்டு இருக்கும். அதுக்கு மேலே யாருன்னா பெரியவங்க இருக்காங்கன்னா எனக்கு தெரியல. நம்பர் 1. நம்பர் 2, 5 நபர் கமிட்டி திரு கிரீஷ் சோடங்கர் தலைமையில் நியமித்திருக்கிறார்கள்.
அந்த கமிட்டி பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறது. விஷ்ணு பிரசாத்னு இந்த காங்கிரஸ் எம்பி என்ன வச்சிருக்காங்கல்ல, அவங்க சொல்லுவாங்க மேலே இருக்கிற 2 பெரியவர்களும் பேசி எடுத்து ஒரு முடிவை அனௌன்ஸ் பண்ணி வேலை செய்ய சொல்லுவாங்கல்ல. அதுக்குள்ளே உங்களுக்கு என்ன அவசரம்? ஏன் இப்படி நமக்கு உள்ளுக்குள்ளே இருந்தே கொதிக்கிய வெண்டக்கா மாதிரி அப்படின்னு கேட்கார். நியாயம் இருக்குது நியாயம் இல்லைன்றதுல எங்களுடைய கருத்து என்ன என்பதை நாங்கள் நன்றாக ஆராய்ந்து கலந்து அத்தனை பேரும் தொண்டர்கள் வந்து தலைவர்களே எல்லாரும் சேர்ந்து எங்களுடைய கருத்தினை மேலிடத்துக்கு சொல்லிவிட்டோம். எங்கள் தலைமை தான் முடிவு பண்ணோம், நாங்கள் முடிவு பண்ணுற இடத்துல இல்லை. ஆனால் எங்கள் கருத்து என்ன என்பதை அவர்களிடம் சொல்லிவிட்டோம். அவர்கள் பேசி அதே மாதிரி அவர்களும் கூட்டணி கட்சியோ இல்லை எங்களுடைய தலைமை அந்த திராவிட முன்னேற்ற தலைமையோடு பேசி நல்ல முடிவு எடுப்பார்கள். பொதுவெளியில் சொல்லக்கூடாது சார். எங்கள் தலைமை இன்ஃபேக்ட் ஒரு 10 நாள் முன்பு ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டியில் மீட்டிங் போட்டு பொதுவெளியிலே யாரும் எந்த விதமான கருத்துக்களையும் கூட்டணி சார்பாக பேசாதீர்கள்னு சொல்லிவிட்டார்கள். தெளிவாக சொல்லும்போது நம்ம அதை கடைபிடித்தான் ஆக வேண்டும். நம்ம இந்த திமுக இளங்கோட இருக்கார்லாம், அவர் கொஞ்சம் காட்டமாகவே பேசுவார்லா. அவர் சொல்றாரு, இந்த பிரவீன் சக்கரவர்த்தி யார் முதல்ல, அவர் எங்கே இருக்காரு, அவர் நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல, அவரை பற்றி இப்படி சொன்னார் அப்படி சொன்னார், என்கிட்ட கேள்வி கேட்டீங்கன்னா எப்படி அப்படின்னு கேட்கார். அவரை போய் யாராவது அறிமுகப்படுத்தி வைங்க. அவருக்கும் இந்த மாநிலத்துக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை, அதனால் அவர் பேசுறது வேற. நாங்கள் 5000 ரூபா கொடுத்ததுக்கான காரணத்தை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறோம். அடுத்த 3 மாதங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதி அதை முன்னதாகவே வழங்கியிருக்கிறோம். 2000 ரூபாய் இந்த கோடைகால நிதியாக வழங்கியிருக்கிறோம், அவ்வளோதான். இதுக்கு அவங்க 1000 விளக்கம் சொல்லட்டும். அவங்க அந்த கட்சி எங்களோட, அவர்களுடைய தலைமை எங்களோடு இருக்கிறது. அந்த தலைமையின் கருத்துக்கு முரண்படுபவர்கள் அந்த கட்சி பார்த்துக்கொள்ளும் அல்லது அவர்களை பார்த்துக்கொள்ளும். அப்படியே நம்ம மணிசங்கர் ஐயா சரண் வந்தாங்க, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தான் சொன்னாங்க. இங்கே பாருங்க, இப்போ இவ்வளவு பிரச்சனை நடக்கல, இந்த பிரச்சனைக்கு ஒருத்தரை மட்டும் தலைவர் ஆக்கியிருங்க, சரியா போகும்ல இந்தியா கூட்டணிக்கினார். யாருன்னா நம்ம முதல்வர் நினைச்சியா எல்லாம் சரியா போகுங்காரு. ஐடியா நல்லா தான் இருக்கு, கூடிய சீக்கிரம் செஞ்சாலும் செய்வாங்க உங்களுக்கு. And I think the best man to consolidate it is M.K. Stalin. So M.K. Stalin is the same position. So Rahul Gandhi can become the Prime Minister of India provided there is somebody to spend all his time consolidating the India bloc. அப்படியே நயினார் அண்ணாச்சிக்கு கொஞ்சம் மன தாங்கல் இருக்குது. அந்த தாங்களுடைய வெளிப்பாடு என்ன அப்படின்னா, திமுக 500 வாக்குறுதியை கொடுத்திய, ஒரு 70 வாக்குறுதியை நிறைவேற்றிய, மீதி எல்லாம் தேர்தல் அறிக்கை திருப்பி கட்டி வச்சுட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கிய, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிய அப்படின்னு ஃபர்ஸ்ட் வந்து படிச்சிருப்பார் போல் இருக்கு. 525 தேர்தல் அறிக்கை சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 70 தேர்தல் அறிக்கையை தவிர மீது ஒரு 90 தேர்தல் அறிக்கையை பாட்டிலி நிறைவேற்றிருக்காங்க. மீதி எல்லாமே நிறைவேற்றப்படலை. இன்னைக்கு மருத்துவமனையில் செவிலியர்களாக இருக்கட்டும், துப்புரவு பணியாளர்களாக இருக்கட்டும், இன்னைக்கு இடைநிலை ஆசிரியர்களாக இருக்கட்டும், அரசு ஊழியர்களுடைய ஓய்வூதிய பென்ஷனாக இருக்கட்டும், எதுவுமே முற்று பெறலை. ஒரு முற்று பெறாத ஒரு ஆட்சி, தேர்தல் அறிக்கை நிறைவேற்றாத ஒரு ஆட்சி. உங்களுடைய பார்வை இருக்கு இல்லையா, அந்த பார்வையினுடைய கூர்மை ஒரே இடத்துல இருக்கணும். அங்கங்க இருந்துச்சுன்னா அது நல்லா இருக்காது. இப்போ என் பார்வை ஒன்லி டிஎம்கே மேலே தான் இருக்குது. பார்த்தீங்களா, நான் எவ்வளவு அட்டாக்கிங் பவரோட இருக்கிறேன் அப்படின்னு நம்ம அண்ணாமலையார் மற்றவங்களாம் டியூஷன் எடுக்கார். கோயம்புத்தூர் சட்டமன்ற உறுப்பினர், தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகளிர் அணி அகில இந்திய தலைவி, அவங்க மகளிர் அணியினுடைய அகில இந்திய தலைவி திரு வானதி அவர்கள் வருத்தம் தெரிவித்த பிறகு இந்த பிரச்சனை முடிந்ததாகத்தான் நான் நினைக்கின்றேன். காரணம், ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில இந்திய மகளிர் அணி தலைவி ஒரு கருத்து சொல்றாங்கன்னா அது கட்சியினுடைய கருத்து தான். அதன் பின்னாடி அண்ணாமலை என்ன, நீங்க என்ன சொல்றீங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னாலும் கூட அகில இந்திய மகளிர் அணியினுடைய தலைவியினுடைய கருத்து வருத்தம் தெரிவித்த பிறகு அது கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ கருத்தாகத்தான் நான் பார்க்கின்றேன். அதற்கு மேல நான் எதுவும் பேச விரும்பல. மற்ற அரசியல் கட்சி தலைவர்களும் கூட இன்னைக்கு நம்முடைய கொள்கை என்ன, திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்கின்ற ஒற்றை கொள்கையில் இருக்கும் பொழுது அட்டென்ஷனை ஷிஃப்ட் ஆகாம அந்த வேலையை மட்டும் நாம் செய்வோம் என்பது என்னுடைய தாழ்மையான ஒரு கருத்தாக உங்கள் முன்பு நான் வைக்கின்றேன். அப்படியே நம்ம நிர்மல் குமரட்சி சடக்கன் உள்ள வந்து ஒரு விஷயத்தை சொன்னார்லா, இங்கே இருக்க நீங்கள் டியூஷன் எடுங்க, என்ன வேணாலும் எடுங்க, அது உங்கள் நயினார் அண்ணாச்சிக்கு புளியை வச்சு விளக்குங்க. எங்கள் தளபதி ராத்திரி பகலமாக தூக்கம் இல்லாமல் அவர் வாட்டுக்கு மக்களை நினச்சி மறிக்கிட்டு இருக்கார், நீங்கள் சம்மந்தம் இல்லாமல் ஏதாவது கொண்டு வந்து உள்ளே விட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்க. நயினார் நாகேந்திரன் வந்து திமுகவிற்கு விலை போய் பல நாட்கள் ஆகிவிட்டது. நயினார் நாகேந்திரன் வந்து அண்ணன் டிடி அவர்கள் கையில் காலில் விழுந்து ஒரு அமைச்சராகி அவர் 3 வருஷம் அமைச்சராக இருந்தான்னு நினைக்கிறேன். அதோட அம்மா அவருடைய திறமையை பார்த்து அன்னைக்கு ஒதுக்கி வச்சவர் தான் அவருடைய அரசியல் வாழ்க்கையில் அதுக்கப்புறம் எந்த முக்கியத்துவமும் கொடுக்கவில்லை. இன்னைக்கு திரு எடப்பாடி அவர்கள் முதல்வரான பிறகு
அதுக்கு மேல அவரோட கண்டினியூ பண்ண முடியாது பாரதிய ஜனதா கட்சியில போய் சேர்ந்தார். நயினா நாகேந்திரன் இந்த தடவை திருநெல்வேலியில் தோல்வி பெறுவது கண்டிப்பாக உறுதி. அவருடைய அந்த 4 கோடி ரூபாய் கேஸ் ஏற்கனவே திமுகவின் கண்ட்ரோல்ல இருக்கு. 4 கோடி ரூபாய் ஏற்கனவே மாட்டி திமுக கிட்ட அந்த கேஸ் சிபிசிஐடில இருக்கு. இது எல்லாத்திற்கும் அவர் திமுகவுக்கு விலை போயிருக்கார். அவர் திமுக பத்தி பேசி ஏதாவது திமுக அமைச்சர் பத்தி பேசுகிறாரா? கடைசியா அவர் பேசின செந்தில் பாலாஜி பத்தி. செந்தில் பாலாஜி தான் அந்த கரூர்ல 41 பேர் கொலைக்கு காரணம் செந்தில் பாலாஜின்னு பேசினார். அத்தோட சரி, அவர் திமுக பத்தி எங்கேயுமே பேசல. அவர் பேசுறதே தினம் வந்தா எங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கார். திமுகவின் அசைன்மெண்ட்டுக்கு போயிட்டார். அவர் அடுத்து ஜெயிக்கணும்னா அவருக்கு எங்கேயாவது டம்மி வேட்பாளர் திமுக போட்டு அவர் ஜெயிக்க வச்சாதான் உறுதி. அதான் அவருடைய அரசியல் வாழ்க்கையில் இருக்கு. அதனால அவருடைய அரசியல் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்வதற்காக திமுகவுடைய கைக்கூலியாக திமுக அடிமையா இருக்கிறார். கடைசி வரைக்கும் நயினார் இப்படி தான் பேசிட்டு இருப்பார். இந்த தேர்தலோட அந்த மேனேஜரையும் மாத்திடுவாங்க பிஜேபி. இப்படியே தமிழ்மூன் அன்சாரி அண்ணாச்சி அவங்க சடக்குன்னு வந்தாங்க. என்னது ராத்திரி போல கண்ணு முடிச்சு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரா? ஏயா சங்கெடுத்து ஊதி அவர் வாட்டுக்கு மற்ற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. விசில் எடுத்து ஊதுனாலாவது ஓட்டு கிடைக்கும்யா. ஏயா இப்படி பொய்யாவா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? எப்பயா திருந்துவே நீங்க அப்படின்னு கேட்கறலா? அதாவது விஜய் ஒரு கற்பனை உலகத்தில் இருக்கிறார். தன்னை பார்க்க வரக்கூடிய ரசிகர்களுக்கு மத்தியில் அவர் விசில் ஊதுனா தப்பு இல்லை. தன்னை பார்க்க வரக்கூடிய ரசிகர்களுக்கெல்லாம் அவர் சங்கூதக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. முதல்ல தன்னுடைய அணுகுமுறைகளை விஜய் மாற்றிக்கொள்ளட்டும். விஜய் இவ்வளவு விமர்சனம் பண்றாருல, இதே மதுரை மண்ணில் நாங்கள் சவால் விடுறோம். விஜய் பத்திரிகையாளர்களை சந்திக்க சொல்லுங்க. பத்திரிகையாளருடைய கேள்விகளுக்கு முதல்ல விஜய் பதில் சொல்லுங்க. அதன் பிறகு விஜயோட கருத்துக்களை நாங்கள் பதில் சொல்றோம். இங்கே பாருங்க, எல்லாம் ரெடி ஆகி போச்சு. மக்கள் மனசில் டிஎம்கேவும் திமுக கூட்டணியும் ஆழமாக நின்று போச்சு. அடுத்த தான் வரப்போகிறாங்க. சும்மா வளன்னு பேசிட்டு நேரத்தை வீணாக்காம சாப்பாடு ஆக்கி சாப்பிட்டு தூங்குங்க அப்படின்னு வைகோ என்னாச்சு அட்வைஸ் பண்ணுறாங்க. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் உறுதியாக இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கொண்டிருக்கக்கூடிய இந்த தோழமை தொடர்ந்து எல்லா சூழ்நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் தொடரும். வருகிற சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் தனிப்பெரும்பான்மை பெறும். கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி. அதில் திராவிட முன்னேற்ற கழகம் தனித்து பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கும். கூட்டணி ஆட்சி என்ற பேச்சுக்கே இடமில்லாமல் போய்விடும். இதைத்தான் நான் தொடர்ந்து எல்லா நிகழ்ச்சியும் நாங்கள் எடுத்த முடிவு 8-9 ஆண்டுகளுக்கு முன்பு. அதிலே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அந்த உறுதியோடு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தோளோடு தோள் நின்று எங்கள் பயணத்தையும் நாங்கள் தொடர்வோம். ஐயா, இந்த கட்சியை பிரித்து நீங்கள் நடப்பயணம் எல்லாம் எத்தனை பேர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க? இப்போ ஒத்தாள் அங்கே இல்லை. நீங்கள் வாடகை பேசாமல் மதிமுகவை தூக்கி எடுத்து திமுகவை சடக்கனை சொருகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே? அப்படி செல்லூரனாச்சி ஊரை கேட்காரு. 1999 எங்களோட கூட்டணி வச்சாரு. கூட்டணி வச்சதன் அடிப்படையில் அவருக்கு பம்பர சின்னம் கிடைச்சு. இந்த பம்பர அண்ணனுக்கு ஞாபகம் வயசாயிருச்சுல்ல, என்ன சொல்றீங்க? அண்ணே வைகோவுக்கு வயசாயிருச்சு. அதனால அவர் மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். நான் நினைவு விட்டுறேன். அவருக்கு இந்த சின்னம் இருக்குல்ல, அவர் கட்சி சின்னம் பம்பர சின்னம்னு பயன்படுத்த. அந்த பம்பர சின்னமே எங்க கூட கூட்டணி வச்சு ஜெயிச்சு நாடாளுமன்ற உறுப்பினராக வந்ததுனால தான் அவங்க கிடைச்சது என்பதை நான் திரும்ப அவருக்கு ஞாபகப்படுத்துகிறேன். எதனால அவருக்கு இந்த நிலை வந்தது? மக்கள் அந்த தொண்டர்களும் தூக்கி எறிஞ்சாங்கன்னா, வைகோ ஒரு நம்பகத்தன்மை அற்ற தலைவர் என்பதை எதனால்னா, திண்டுக்கல்ல திமுக மாநாடு நடக்கும்போது அப்பா அப்படின்னு அப்பா மகனே கலைஞரை கட்டி பிடிச்சு அழுதார் இல்லையா? அன்னையோடு அவருடைய சகாப்தம், வீர சகாப்தம், அவ்வளவுதாண்டா வைகோ. திரும்ப அண்ணாச்சி இதெல்லாம் பார்த்துட்டு இங்கே பாருங்க, நம்மளுடைய ஃபோக்கஸ் எப்படி இருக்கணும்னா தேர்தலில் வெற்றிங்கிற முனைப்புக்குள்ள மட்டும்தான் இருக்கணும். மற்றவங்க சொல்கிறத பூரா காதில் வாங்காதீங்க, அதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியை நோக்கி பயணிங்க. அதிமுக தலைமையிலான கூட்டணி பல்வேறு கட்சிகளாக சிதறி அவர்கள் ஒன்று சேர்ப்பதற்கே அவர்கள் போராடும் நிலை உருவாகி இருக்கிறது. இன்னும் அதிமுக தலைமையிலான கூட்டணி ஒரு கூட்டணியாகவே வடிவம் பெறவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இந்நிலையில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை எதிர்ப்பதற்கு தகுதியான ஒரு கூட்டணி இன்னும் அமையவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே இந்த தேர்தலில் மீண்டும் தமிழ்நாட்டு மக்கள் எங்கள் கூட்டணிக்கே பேராதரவு நல்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது. அடுத்து நேரம் நம்ம புதிய தமிழ் அண்ணாச்சி மைக்கு முன்னாடி உக்காந்தாரு, என்னமோ சொல்லணும்னு இருந்தாரு. திடீர்னு அவருக்கு கொஞ்சம் இருமல் டானிக் தேவைப்பட்டுச்சு, போயிட்டு வாங்க அப்படின்ட்டாரு. கூட்டணி இன்னும் முடிவாகலைங்கிறத சிம்பாலிக்காக சொல்கிறார். அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள
அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள அதிமுகவோட பேச்சுவார்த்தை தொடங்கிட்டீங்களா இல்லையா? நாங்கள் அப்படியெல்லாம் இருந்து நேரடியாக பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. அப்படி சொல்லு, பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. தேர்தல் சம்பந்தமான பேச்சுவார்த்தை சுமூகமாக நடந்து கொண்டே இருக்கிறது. யாரு